கன்னி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. இப்போ ஜெயமோகன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதுறாரு. இது எல்லாமே அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு எபிக்னஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியாக அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் சினிமாவில் அது அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆரம்பத்தில் அப்படியே புராணமாகவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் அது இன்டர்பிரட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் என்னோட நினைவில் இருந்து சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில் வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணனில் வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலாவில் வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து இப்போ சமயமாக பேரடைஸ்னு ஒரு படம் வந்து இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்துவோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இன்டர்பிரட் பண்ணியிருக்கும். ஆனால் முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான் தான். ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த படத்தில் நானும் ஏதோ ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் இந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.